Hello friends, welcome to the Spicy Chef. நாம இன்னைக்கு டிஃபரண்டான ரெசிபி பார்க்க போறோங்க. என்னன்னா பாகக்காய் முட்டை மிளகு பொரியல். பொதுவா பாகக்காய்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, கசப்பா இருக்குன்னு. இந்த மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்க. குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வணங்கிருச்சுங்க. நான் ஒரு பெரிய பாகக்காய் நல்லா சுத்தம் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாகக்காயை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுடலாங்க. பாருங்க, ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா கூட சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். மசாலா பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் பாகக்காய் நல்லா வேக விட்டுடலாங்க. அப்போ தான் பாகக்காயில் இருக்க கசப்பெல்லாம் போய் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாகக்காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் இருக்க கசப்பெல்லாம் போயிருக்குங்க. இப்போ நான் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் 2 முட்டை எடுத்துருக்கேங்க. இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க. பாகக்காய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நான் கடைசியாக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. மிளகுத்தூள் எப்பவுமே கடைசியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு அடியில் ஒட்டாது. இந்த மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பாகக்காய் முட்டை பொரியல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாகக்காய் முட்டை பொரியலை நம்ம சாதத்துக்கு பிணைஞ்சு கூட சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வேறு லெவலாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.